ஓம் சாய்ராம். இன்னைக்கு தத்தாத்திரேய ஜெயந்தி. மகாராஷ்டிரா மாநிலத்தில் மார்கழி பௌர்ணமி நாளில் இவரோட ஜெயந்தியாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய தசமி திதியை இது மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. மும்மூர்த்திகளின் அவதாரமான ஸ்ரீ தத்தாத்திரேயர், அவர் கைகளில் பார்த்தீங்கன்னா இவங்களோட கைகளில் இருக்கக்கூடிய டமரு, திரிசூலம், சங்கு, சக்கரம், தாமரை, ஜபமாலை எல்லாமே வச்சிருப்பாரு. இவரை சுற்றியும் பார்த்தீங்கன்னா 4 நாய்களும் பசுமாடு இது எல்லாமே இருக்கும். இது 4 வேதங்களை குறிக்கக்கூடியதும்பாங்க. அத்திரி மகரிஷி அனுசியா தம்பதிகளுக்கு குழந்தையா உருவானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவரை வழிபாடு பண்ணுறதுனால நம்மளோட வாழ்க்கையில் நல்ல பதவி உயர்வு இருக்கும், செல்வ செழிப்பு இருக்கும், அதே மாதிரி உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், சந்தான பாக்கியம் இது எல்லாமே கிடைக்கும். ஷிர்டி சாய்பாபாவும் பார்த்திங்கன்னா தத்தாத்திரேயரோட வம்சாவளி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா யோகிகளுக்கும், ஞானிகளுக்கும், குருவுக்கும் குருவாய் விளங்கக்கூடியவர் இந்த தத்தாத்திரேயர். இவரோட குரு சரித்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்குது, அதை நம்ம படிக்கலாம். இதனால இவரோட ஆசீர்வாதம் கிடைக்கும். இன்றைக்கி உங்களால் முடிஞ்ச நைவேத்தியம் நிவேதனம் பண்ணி அவருக்குரிய இந்த ஸ்லோகம் சொன்னீங்க அப்படின்னா அவரோட ஆசீர்வாதம் முழுமையாக நமக்கு